ஹாய், இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, பீமா கோல்டில் நான் வாங்கின கோல்டு வந்து எந்த மாதிரி நான் வாங்கினேன் அப்படின்னு சொல்லி இதுக்கு முன்னாடியே நான் வீடியோ போட்டிருப்பேன். ஸோ நான் வந்து ஒரு அடகு கடையில் என்னோடய 3 கிராம் இயரிங்கை வந்து அடகு வச்சு தான் நான் பீமா கோல்டில் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். அப்போதைக்கு வந்து எனக்கு அவசரத்துக்கு வந்து நான் பக்கத்தில் இருக்கிற ஒரு அடகு கடையில் நகையை வச்சுட்டேன். ஆனால் வட்டி பார்த்திங்கன்னா ரூ. 500 ஒரு மாதத்துக்கு, 25,000 ரூபாய்க்கு ரூ. 500 2% வந்து வட்டி. இது வந்து அப்போது அவசரன்றதுனால அடகு கடையில் வச்சுட்டேன். பட் அப்போவே நான் யோசிச்சு தான் வச்சுருந்தேன். கண்டிப்பாக வந்து வேறு ஒரு நகையை பேங்க்கில் அடகு வச்சு அடகு கடையில் வச்சுருக்கிற நகையை வந்து நம்ம கண்டிப்பாக எப்படியாவது மூட்டிடணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ஒரு மாதத்துக்கு ரூ. 500 வட்டி அப்படின்னா, நான் அசலில் பணமே கட்டலை அப்படின்னா மாதம் நான் ரூ. 500 வந்து அந்த 25,000 ரூபாய்க்கு வட்டி வந்து கட்டிக்கிட்டே இருக்கணும். அது வந்து ஒரு வருஷத்துக்கு வந்து 6,000 ரூபாய் கிட்ட வந்துடுது. ஆனால் பேங்க்கில் வந்து அப்படி கிடையாது. உங்கள் எல்லாருக்குமே தெரியும், பேங்க்கில் வந்து வட்டி ரொம்ப கம்மி தான். ஒரு வருஷத்துக்கு வந்து ஒரு 30,000 நம்ம கோல்டு லோன் வைக்கிறோம் அப்படின்னா கூட ஒரு 1,500லேருந்து 2,000 ரூபாய்க்குள்ளே தான் வந்து வட்டியே வரும். நம்ம வைக்கிற பேங்க்கும் அங்கே இருக்கிற வட்டி பர்சன்டேஜும் பொறுத்து தான் அந்த அமௌண்ட்டு. அதுவுமே நம்ம அசலில் பணம் கட்டிகிட்ருக்கோம் அப்படின்னா வட்டியுமே வந்து நமக்கு குறைஞ்சிரும். அதனால் வந்து நான் பேங்க்கில் நம்ம அடகு வச்சுட்டு அந்த காசு எடுத்துகிட்டு வந்து அடகு கடையில் வச்ச கம்பலை திருப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி தான் நான் பண்ணேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பேங்க்கில் போய் நான் ஒரு 6 கிராமுக்கு வந்து நகையை ரெடி பண்ணி வச்சு அமௌண்ட்டு வாங்கினேன். பேங்க்கில் வந்து மினிமமாக வந்து 6 கிராம் கண்டிப்பாக கம்பல்சரி கேட்பாங்க. ஸோ 4 கிராம்லாம் எந்த பேங்க்கில் எடுத்துக்கிறாங்க அப்படின்னு எனக்கு தெரியல. பட்டு நான் வைக்கிற பேங்க் வந்து IOB பேங்க்கு, இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்கு. இந்த பேங்க்கில் வந்து கண்டிப்பாக 6 கிராம், அதுவே கம்மி 8 கிராம் வைக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. பட் நான் வந்து பெரிய அமௌண்ட்டெல்லாம் எதிர்பார்க்கல. எனக்கு மினிமமாக இருந்தால் போதும், அமௌண்ட்டு ரொம்ப கம்மியாக தான் வேணும் அப்படின்னா 6 கிராம் எடுத்துக்கிறாங்க. ஸோ மொத்தமாக நான் இப்போ உங்கள்கிட்ட காட்டிகிட்ருக்கேன் பார்த்தீங்களா, அந்த பீமா கோல்ட்லேருந்து வந்த கோல்டு. இந்த இயரிங்குமே சேர்த்து தான் வச்சுருக்கேன். இந்த இயரிங் என்னோடய மயில் கம்பல் ஒன்று இருக்கும். ஸோ நீங்கள் கண்டிப்பாக வீடியோவில் பார்த்துருப்பீங்க. அது அப்புறம் 2 கிராம் ரிங்கு. இது எதுவுமே வந்து நான் போடாமல் வச்சுருந்தது தான். ஸோ டோட்டலாக வந்து ஒரு 6.5 கிராம் கிட்ட வந்தது. இந்த 6.5 கிராமுக்கு வந்து நான் வந்து ஒரு 30,000 இருந்தால் போதும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டோட தான் போயிருந்தேன். ஆனால் இந்த 6.5 கிராமுக்கு வந்து எனக்கு, நான் உங்களுக்கு மேலே காட்டுறேன், ஃபோட்டோ போடுற மேலே, எனக்கு வந்து 34,000 கிடைக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ ஒரு கிராமுக்கு வந்து 6,800 அப்படின்னு சொல்லி கணக்கு பண்ணி சொல்லியிருந்தாங்க. 6.5 கிராம் நான் டோட்டலாக வச்சுது. ஆனால் 5 கிராமை தான் மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. 5 கிராமுக்கான அமௌண்ட்டை தான் எனக்கு கொடுத்துருக்குறாங்க. 6,800 5 கிராமுக்கு வந்து 34,000 வரும் அப்படின்னாங்க. நான் என்ன பண்ணேன், ஃபஸ்ட்டு வேண்டாம் 30,000 போதும்னுட்டேன். அதுக்கப்புறம் நம்மளோட இன்னொரு கோல்டு லோன் இருக்குது இல்லைங்களா, சரி ஓகே இந்த அமௌண்ட்டை வாங்கி அதில் கட்டிடலாம், நமக்கு அதில் கொஞ்சம் வட்டி குறையும் அப்படின்னு சொல்லிட்டு, சரி ஓகே 34,000 கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி வாங்கிட்டேன் ஃபைனலாக. எவ்வளோ கோல்டு லோன் இருக்குது, எவ்வளோ அமௌண்ட்டு இது வரைக்கும் கட்டியிருக்கேன் அப்படின்றதெல்லாம் நான் டீட்டெயிலாக உங்களுக்கு இன்னொரு வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். ஸோ அது இந்த வீடியோவில் சொன்னால் உங்களுக்கு புரியாது. 34,000 வாங்கிட்டு வந்து 4,000 வந்து கோல்டு லோனில் கட்டிட்டேன். 25,500 ரூபாய் கொடுத்து என்னோடய அடகு கடையிலேருந்து நான் அந்த கம்பலுமே திருப்பிட்டேன். அந்த கம்பலோட ஃபோட்டோவையும் நான் உங்களுக்கு மேலே அட்டாச் பண்ணுறேன் பாருங்கள். ஃபைனலாக வந்து நான் இப்படி தான் ரெடி பண்ணி தான் பீமா கோல்டில் பர்ச்சேஸ் பண்ணேன். பண்ணுற வரைக்கும் ஒன்றும் தெரியல. பட் பண்ணிட்டதுக்கப்புறம் இது ஒரு ரொம்ப பெரிய வேலை அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா நான் வரைக்கும் பேங்க்குக்கு தனியாக போனதே இல்லை. அதே மாதிரி என் ஹஸ்பண்ட் வந்து வேலைக்கு போயிட்டாங்கன்னா மோஸ்ட்லி எனக்கு அதிகமாக கால் பண்ண மாட்டாங்க. நான் தான் ஃபோன் பண்ணி எப்போவுமே அவங்ககிட்ட பேசிகிட்டு இருப்பேன். ஆனால் அப்போன்னு பார்த்தீங்கன்னா வாண்டடாக அவங்க 2-3 வாட்டிக்கு மேலே கால் பண்ணாங்க. ஏன்னா நான் தனியாக எங்கேயும் போனது கிடையாது. அப்படியே போனாலும் அவங்க மோஸ்ட்லி வந்து அவங்க கூட்டிகிட்டு போயிடுவாங்க. தனியாக இது வரைக்கும் நான் பேங்க்குக்கு போகிறது வந்தது அப்படி பண்ணதில்லை. இதான் ஃபஸ்ட் டைம் தனியாக பேங்க்குக்கு போய் நான் அந்த மாதிரி பண்ணது. அதுவுமே வந்து போகும்போது நான் எங்கள் அம்மா கூட போகிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஆனால் என்னென்னா, நான் எங்கள் அம்மாவும் வந்து அப்போ வேலை, ஸோ அவங்களால கூப்பிட்டு போக முடியல. நான் தனியாக தான் ஆட்டோவில் போனேன். எனக்கு போகிறதுக்கு ஒரு 100, வரத்துக்கு ஒரு 100, 200 ரூபாய் கிட்ட வந்து அன்றைக்கி நான் செலவு பண்ணேன். ஆனால் என்ன அப்படின்னா, போகும்போது மட்டும்தான் நான் தனியாக போனேன். வரும்போது வந்து அவங்களே கால் பண்ணி எங்கே இருக்கிற, பேங்க் வேலை முடிஞ்சிடுச்சா அப்படின்னு கேட்டுட்டு என்னை கூப்பிட்டு வந்துட்டாங்க. என்ன சொல்லியிருந்தேன்னு பார்த்தீங்கன்னா, பேங்க்கில் ஒரு ஸ்கீம் ஒன்று போட்டிருக்கோம். ஸோ அது சம்மந்தமான டீட்டெயில் விசாரிக்கவும்
உண்டியலில் ஒரு 4000 ரூபாய் சேர்ந்துருந்தது இல்லைங்களா, நான் இதுக்கு முன்னாடி வீடியோ போட்டிருப்பேன், நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த அமௌண்ட்டை பழைய கோல்டு லோனில் கட்டணும் அப்படின்ற அந்த ரீசனை சொல்லி தான் நான் பேங்க்குக்கு அன்றைக்கி போயிருந்தேன். அவங்களுக்கு தெரியும் நான் பேங்க்குக்கு போகிறேன்னு, ஆனால் நகை அடகு வைக்க போகிறேன் அப்படின்ற விஷயத்த நான் சொல்லலை. இந்த விஷயத்த சொல்லி தான் நான் பேங்க்குக்கு போனேன். ஸோ அந்த வேலை முடிஞ்சிடுச்சு, புக்கெல்லாம் என்ட்ரி போட்டேன், ஸ்கீமை பற்றி விசாரிச்சிட்டேன், கோல்டு லோனும் கட்டிட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் கால் பண்ணோன்னே அவங்க வந்து என்னை கூப்பிட்டு வந்துட்டாங்க. அவங்க வந்து அப்போ அந்த சரௌண்டிங்கில் இருந்தனால வந்துட்டாங்க, வந்து மதியானம் கூப்பிட்டு வந்தாங்க. இப்படி தான் வந்து நான் ரெடி பண்ணி நான் பீமா கோல்டை பர்ச்சேஸ் பண்ணேன். இது எதுக்கு நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன் அப்படின்னா, இது வந்து நான் இப்படி பண்ணணும், இல்லை நான் ரொம்ப தைரியமாக பண்ணியிருக்கேன் அப்படின்றதுக்காகலாம் இல்லை. நான் இப்படி பண்ணணும்னு நினைக்கவும் இல்லை, இது பிளான் பண்ணி வச்சு பண்ணதும் கிடையாது, யதார்த்தமாக பண்ணது தான். பட் இப்போது இதை திருப்பணும்னு அப்படின்னு யோசிக்கும் போது எனக்கு ரொம்ப பெரிய ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு ஏதோ ஒரு வெயிட்டை தூக்கி தலைமையில வச்சிட்ருக்க மாதிரி இருக்குது. இப்போ என்னோடய கமிட்மெண்ட்டில் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நான் அடகு வச்சது 34,000. ஆனால் அந்த 4,000 வந்து நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா, இந்த புதுசாக அடகு வச்சோம் பார்த்தீங்களா, அதிலே தான் திருப்பி கட்டிட்டேன். ஓகே, 30,000 நம்ம வச்சுக்கலாம் ரவுண்டா அப்படின்னு சொல்லிட்டு. பழைய கோல்டு லோன்லேயும் வந்து கொஞ்சம் அமௌண்ட்டு கட்டியிருக்கிறோம். உண்டியலில் சேர்ந்த 4,000 அதில் தான் கட்டினேன். அது வந்து 96,000 ரூபாய்க்கு வச்சுருந்தோம். இப்போ ரவுண்டாக வந்து 80,000 கிட்ட இருக்குது. ஸோ அது ஒரு 80,000, இது ஒரு 30,000. டோட்டலாக எப்படி பார்த்தாலும் 1,00,000 தாண்டி தான் இருக்குது கோல்டு லோனு. எங்கள் ஹஸ்பண்ட் அப்பயும் கேட்டாங்க, மொத்தமாக எவ்வளோ தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நான் வந்து அவங்கக்கிட்ட ஷேர் பண்ணல, சொன்னால் அவங்களுக்கு ரொம்ப ப்ரெஷராக இருக்கும், அது என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்காமல் இருங்க, அதில் பொறுமையாக கொஞ்சம் கொஞ்சமாக காசு கட்டி அதை திருப்புறது பார்க்கலாம், இப்போதைக்கு அவசரம் இல்லை அப்படின்னு சொல்லி சமாதானப்படுத்தி வச்சுருக்கேன்.